லோஹனீஸ் நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல் எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தடம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எடுத்தோடனே நம்மளுடைய குலன் மவுண்டனோட ஃபஸ்ட் சீனியர் இருக்கார்ல, அவர் வந்து ஃபோர்த் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜிலான் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. இன்னும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே கட்டுறாங்க. நம்மளுடைய ஜியான் இருக்கார். நம்ம ஜியான் வந்துட்டு சரி எல்லோரும் வெளியே போங்க, நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரையும் வெளியே போகிறது சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தானே, சீக்கிரம் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஃபோர்த் பிரதர் சொல்ல. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இது வேறு யாரும் இல்லை, இவனுக்குள்ளே 2 சொல் இருக்குது, அது வந்து ஒன்று மோயுவான் அப்படின்னா மோயுவானா அப்படி கேட்காங்க. அதேமாதிரி அங்கே வந்து 76 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இவன் முழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு பவர் வருது. ஆமாம் இவன் கன்ஃபார்மாக அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் இந்த பவர் இங்கே வெளியே வர சமயத்தில் அங்கே வந்து குலன் மவுண்டனில் அவருடைய வாள் வந்து அதிருது, பாக்ஸை விட்டு வெளியே வந்துடுது. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு நெஞ்சு வலிக்குது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்கள், அந்த கடைசி அந்த ரிவரில் நடந்ததில் அந்த போகிற அப்போ நடந்தது 9th சீனியர் இறந்து போனது, அதுக்கப்புறம் நம்மளுடைய மாஸ்டர் இறந்ததெல்லாம் ஞாபகம் கனவாக வருது, எந்திரிச்சிட்றாங்க. அப்படின்னா இதை நான் போய் சீக்கிரமாக ஹீரோயின்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் கிளம்பும்போது இப்போ ஃபோர்த் பிரதர் சொல்லுவார், அப்போ வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் இப்போ அவனோட ஃப்ரீயான்சி இருக்குது, நாம் அதை சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்குவான்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா நீ சொல்கிறது சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறதுக்காக ஜியான் வரும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் கொஞ்சம் நாளில் எழுந்திருக்க போகிறான், இன்னும் 7-8 வருஷத்துக்குள்ளேயே அவன் வந்துடுவான், மோய்வான் எந்திரிச்சிடுவார் அப்படின்னா ஓ அப்படிங்க அவ்வளோதானா, சரி விடு நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டேயா அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நினச்சிப்பேன். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நான் மோய்வான்ட்ட கொண்டு போய் நான் ஹீரோயினை விடும்போது ஹீரோயின் என்ன சொன்னேன்னா, இவரா வந்துட்டு காட் ஆஃப் வார்ன்னு சொல்கிறீங்க, ஏம்மா இவர் உனக்கு சொன்னதில் ரொம்ப வருத்தமா, இவரை நீ வந்து மாஸ்டராக ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு ஜியான் கேட்கும்போது, இல்லைங்க அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா, அந்த பனிப்பெண்களோடலாம் சேர்ந்து விளையாடுற ஒரு க்யூட்டான பாயாக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி அப்படின்னு, ஏம்மா நீ என்னை வந்து க்யூட்டாக இருக்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க நீங்கள் உண்மையுமே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னோடனே அவருக்கே சிரிப்பு வந்துடுது. அவர் சிரிச்சுட்டு ஜியானை பார்க்குறது, ஜியான் இருந்துட்டு பாத்தியாடா உனக்கு நான் எப்படியெல்லாம் ஆள் பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு, நீ எப்போவுமே இனிமேல் ஒரே ஃபன்னு தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவங்க விஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டரோட கண்ணு முழுக்க நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்குது. இதை அவர் சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுருந்தம்மா, அதை ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு ஈர்த்தப்படுத்துக்கிறதுனால இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இப்போ சீக்கிரமாக மோய்வான் எந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீ ஏன்ப்பா இதை ஆசைப்பட்ற அப்படின்னா, நான் ஆசைப்படல, நான் பைச்சியனுக்காக தான் கேட்டேன், ஹீரோயினுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறேன். உடனே வந்துட்டு ஆமாம் அப்படி நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன், சோல் கேதரிங் லேம்ப் வேணும். என்ன சோல் கேதரிங் லேம்ப் வேணுமா, ஆமாம் அதை வச்சு நம்ம செஞ்சோன்னா சீக்கிரமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு. உடனே இவரும் அதை நினச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சோடனே நான் வந்து ஆலிக்குட்டியோடு போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க. அந்த சமயத்தில் சூஜின் அவங்கள பார்க்க வராங்க. சூஜின் வந்துட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கானோட அப்படின்னு ஒரு லுக்கு, அவங்க வந்துட்டு விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி குமிஞ்சு போட்டு நிந்திக்கிறாங்களா. உடனே அவங்க பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்களா. அக்கான்னு பேசுகிறாங்க சூஜின். அப்போ வந்துட்டு பேசும்போதே சொல்கிறாங்க, இந்த இடத்துல யாரையுமே விட மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த சூசுவை விரும்புகிறாங்க. இந்த பீச் ட்ரீ எல்லாம் பார்த்தீங்கள்ல அதெல்லாமே அவங்களுக்காக தான் வச்சாங்க. அவர் வந்து இத்தனை வருஷமாக ஏந்திரிக்காமலே இருந்தார், கோமா ஸ்டேஜ்லேயே இருந்தார். அவங்க சூசன் டவர்லேருந்து விழுந்தப்ப நல்லா நடந்ததெல்லாம் சொன்னோன்னே நம்மளோட ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பிள்ளை நம்மளை வந்து கோவப்படுத்தணுன்றதுக்காக அதெல்லாம் சொல்கிறா, எனக்கு பொறாமல் வரணுன்ட்டு. எனக்கு ஆலியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே பாரு நீ வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணணுன்ட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்த தடவை நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணுற அப்படின்னா நிறையா ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் அடுத்த தடவை விஷ் பண்ணணும் புரியுதா அப்படின்னோடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்க, எங்கள் அம்மாலாம் எனக்கு தங்கச்சியெல்லாம் பெற்று போடல, இன்னொரு தடவை தங்கச்சின்னு கூப்பிடாத, நார்மலாக என் பேரை எல்லோரும் எப்படி கூப்பிட்றாங்க அந்த மாதிரி கூப்பிடு அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சுட்றாங்க. அதை பார்த்தோன்னே இந்த வேலைக்கார பொண்ணு அமைதியாகவே இருக்குது. ஏம்மா இவன் இப்படி சுடிச்சுட்டுனே இருக்கான், இவனுக்கு இப்படி ஒரு ரொமான்டிக் பக்கம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்கள ரொம்ப விரும்பினாங்க, ஆனால் அது எதுவுமே இங்கே செல்லுபடி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு இங்கே வந்துட்டு இவங்க இருக்காங்க, சூஜினோட கண்ணுக்காக தான் அவங்க விட்டு வச்சுருக்காங்க. அவன் ரொம்ப கோவப்படுவானே, இவன் இந்த வாய் பேசுகிறா, இவளால் தான் சூசன் டவர்லேருந்து அவள் விழுந்துட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க சூசுவை. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் கண்டிப்பாக அவளை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பானே, 2ஆக வெட்டி போட்டிருப்பானேன்னா, ஆமாம் அதையும் அவர் செஞ்சார். ஒரு நாள் அவங்க வந்து
அவங்க மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச உடனே இவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. ஒரு வாள் எடுத்து இதயத்திலேயே சொருவிட்டார். அந்த சமயத்தில் இந்த பொண்ணு அது இதுன்னு பேசி கிட்ட சொல்லி தான் இங்கே வந்தாங்க. இப்போ கூட அவரோட உயிரோட விட்டுருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கண்கள் தான். ஏன்னா அது என்னோட சூசும் இவங்களோட கண்கள் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அப்போ ஜியான் வர. ஜியான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னம்மா நீ எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்க போல் அப்படியே சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் சரி நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலைக்கார நானா அங்கேருந்து போயிட்டுறாங்க. அப்போ வந்து ஜிலான்னு சொல்கிறாரு, மாஸ்டர் வரப்போகிறாரு இன்னும் 7,000 8,000 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சுறாங்க. ஏமா அழறேன்னொடனே நான் மாஸ்டர் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன் அந்த கிட்ட அந்த க்ரௌன் பிரின்ஸ்கிட்ட ஏன் அவர் போனார் அப்படின்போது, அவன் வந்து சின்ன வயசில் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கான். அதனால தான் வந்துட்டு அவனோட தம்பியவே இங்கே ஃபஸ்ட்டு சீனியராக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்ககிட்டயே அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சரி நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொன்னால் கிளம்புறேன்றாங்க. ஹீரோக்கு ஒரே ஒரு லெட்ரு, இங்கே பாருங்கள் யூஹா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ தான் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோதானா நீ என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதே தேர்ட் பிரின்ஸ் பார்த்துட்டு என்னம்மா அந்த பொண்ணு அதுக்குள்ளே போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு இப்படி ஹீரோ நிமிந்து பார்க்குறாரு. உனக்கு சந்தோஷமாக அவங்க போனதில் இல்லை சின்சூவில் ஏதோ வேலை இருக்கான் அதனால் அவள் போயிட்டா, அவள் குயின் இல்லையா அப்படிங்கிறாரு. சரி உனக்கு எந்த கவலையும் இல்லையே அப்படின்னு ஒரு முறைச்சோன்னே, இல்லைப்பா எனக்கு ஒரு உதவி தேவை அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரு. பார்த்தா அந்த கசின் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு நானும் டீச்சிங் கூட போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்குது. சரி உடச்சிரு அவ்வளோதானே, இது நீ உடச்சினா 20 வருஷம் நீ அங்கே போய் வாழணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அந்த பிள்ளை உடச்சிருது. அதை பார்த்தோன்னே தேர்ட் பிரின்ஸ் ஏன்டா பிரச்சனையை குறைப்பேன்னு பார்த்தா ஏன்டா பிரச்சனையை உருவாக்குற அப்படிங்கிறாங்க. நான் வேண்டான்னு சொன்னால் மட்டும் அந்த பிள்ளை செய்யாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. என்னடா எல்லாரும் இன்றைக்கி ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேர்ட் பிரின்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் ஜாலியாக அங்கே போவேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஹியூமன் வேர்ல்டில் அந்த விசிறி க்ளவுட் கிளியர் விசிறி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு என்ஜன் அங்கே வராங்க. அந்த சமயத்தில் அந்த க்ளவுட் கிளியர் விசிறிக்கு திடீர்னு பவர் வந்து அவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ எல்லோரும் பார்த்துட்றாங்க. இவங்க 2 பேரும் ஆஃபரில் இருக்காங்கன்னு நினச்சி போய் தீஜுன் கிட்ட சொன்னால் தீஜுன் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்கள வந்து சிறையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க பைஃபென்ச்சுவை. அதை அங்கே சிறையிலேருந்து கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து பைஃபென்ச்சுக்கிட்ட சொல்லு நீ ஆஃபரில் இருந்தேன்னு சொல்லு அப்படி சொல்லி சிம்மின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து நானும் க்ரௌன் பிரின்ஸும் அப்படின்னு பைஃபென்ச்சு சொல்ல வரும்போது அவர் இழுத்து பிடிச்சி ஒரு ஹக் பண்ணிவிட்டு நீ எதுவும் சொல்லாத, என் மேலே கோவமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து நான் வந்து நிறையா பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நிறைய குழந்தைங்களும் எனக்கு இருக்குது, ஆனால் நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே ஹீரோயின் எதுவுமே சொல்ல, அதாவது பைஃபென்ச்சு ஒன்றுமே சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் சிம்மின் வந்து நீ சொல்லிதாம்மா அவனும் இதுதான் அவரோட விதி அப்படின்னோடனே உடனே இவங்களும் ஒரு பிளான் போட்டாங்களாட்டிருக்கு. அது நமக்கு காட்டேன். அதே நம்மளோட தீஜன் அங்கே நின்றுட்டுருக்கும்போது அரசரே வாங்க சீக்கிரமாக க்ரௌன் பிரின்ஸை வந்து குளிக்கிற ரூம்லேயே கொல்ல போகிறாங்களாம் அப்படின்னோடனே க்ரௌன் பிரின்ஸா அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய தீஜன் வேகமாக ஓடி வர்றாரு. அது வேறு யாரும் இல்லை, சிம்மின் தான் வந்து சொல்லியிருக்காரு வேலைக்கார மாதிரி. அவர் வேகமாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா க்ரௌன் பிரின்ஸ் அப்போ தான் குளிக்கிறதுக்கு இறங்குறான். கரெக்டாக நம்மளுடைய பைஃபென்ச்சு ஆல்ரெடி அந்த குளத்துக்குள்ளே இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவன் பயந்துட்டு வேகமாக ஓடி வரான். கரெக்டாக ஓடி வந்து அந்த குளத்தோட மேலே ஏறலான்னு கை வைக்கிற பார்த்தா தீஜுனோட கால்கிட்டே வந்துட்டான். தீஜுன் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நம்மளுடைய பைஃபென்ச்சையும் பார்க்கும்போது பைஃபென்ச்சு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ எதாவது வந்துட்டு சொல்லணுமா அப்படின்னு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல அப்படின்னோடனே அவர் அங்கேருந்து அப்படியே வருத்தப்பட்டுட்டு திரும்புகிற மாதிரி கட்டுறாங்க. ஆனால் அவர் வாயிலேருந்து ரத்தமே இருந்தது, அவ்வளோ வருத்தப்பட்டுருக்காருக்கு. உடனே எல்லோரும் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார். அந்த சமயத்தில் மற்றவங்களாம் சேர்ந்து ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் நம்மளோட பைஃபென்ச்சு பிடிக்காது, இதுதான் ஜக்குன்னு சொல்லிட்டு வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த சமயத்தில் சிம்மின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்னைய பேலஸ்லாம் கண்டுக்கவே மாட்டார், இங்கே அவனோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே அவர் மறந்துடுவார் தானே அப்புறம் சொல்லி கேட்கும்போது ஆமாம் எல்லாமே மறந்துடுவாங்க அப்படின்னு பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட தீஜன் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ பைஃபென்ச்சு அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அதை பிடிக்கலான்னு எழுந்திரிச்சு அப்படியே நகர்ந்து போகிறாரு. அதுக்குள்ளே அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே விழுகும்போது அவர் பக்கத்தில் இருந்து அந்த இவங்களோட மணியும் அம்பு வச்ச ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது கீழே விழுந்துருது. அதை எடுத்து பார்க்கும்போது பிளட் வாமிட் இருந்து இறந்துட்டு போயிடுறாரு. இறந்து போனோடனே சிம்மின் இருந்துட்டு இல்லையே இன்னும் கொஞ்சம் நாள் இவர் இங்கே தானே இருக்கணும், எப்படி சீக்கிரமாக இறந்தார் அப்படின்னே நம்மளோட பைஃபென்ச்சும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சிம்மினும் நான் உடனே பேலஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த சமயத்தில் பேலஸில் நம்மளுடைய
தீஜுனை கட்டுறாங்க. தீஜுன் வந்துட்டு அப்படியே அப்செட்டாக அப்படியே முழிச்ச உடனே அவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்போ வந்து அவர் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இவர் போய் அவங்கள தொட்டு பார்த்து பேசுனது, இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாம் நினச்சி பார்த்துட்டே அவர் அப்படியே கை நடுங்க திறக்கிறாரு. நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக தீஜுனுக்கு லவ் வந்துருச்சு. அப்படியே கை நடுங்க திறந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ள அந்த மணியும் அம்பும் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ஹியூமன் வேர்ல்டில் கட்டுறாங்க. இங்கே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே அழுதுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கசின் இருக்காங்க. ஐயோ இது இறந்து போயிட்டாரா அப்படி சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே இங்கே பேலஸில் வந்துட்டு நம்மளோட சிம்மின் வந்து தீஜுனை பக்கத்துக்காக வேகமாக ஓடி வர்றாரு. அதை பார்த்தோன்னே அவர் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. இல்லை நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கணும், அதுக்குள்ளே இறந்துட்டீங்க. நீ சொல்கிறத பார்த்தா நான் வந்து பைஃபன்ச்சியோட காதலில் விழுந்து அதை தாங்க முடியாமல் நானே வந்துட்ட மாதிரி இல்லை சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் அப்படிலாம் சொல்ல அப்படின்றாங்க. ஆனால் உண்மை எனக்கு தெரிஞ்சு இவர் இதை தான் உண்மையாக சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே இவங்க பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஓடி வர்றாரு. பார்த்தியா அதுக்குள்ளே நான் வந்து வராங்கன்ட்டு எனக்கு கெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு நான் 2 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கேளு அப்படிங்கிறாரு. ஹீரோ கேட்குறாரு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த மூலிகை இருக்கு இல்லையா, அந்த ஒரு மூலிகை பேரை சொல்லிட்டு இந்த மூலிகையால் கடவுள்களை காப்பாற்ற முடியுமே அப்படின்னு சொல்கிறார். சரி இது 2வது கேள்வி, யாரெல்லாம் அதை போய் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. போன தடவை ஃபாக்ஸ் கிங் வந்து நம்மளோட ஹீரோயினுக்காக போனார். ஆனால் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்துட்டார். ஆனாலுமே அந்த இதை பறிச்சுட்டு வந்துட்டார். என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும், ஏன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறாரு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அதை கேட்டோடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரா. நீ இது மொய்வனுக்காக தானே கேட்குற அப்படின்னோடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக திரும்பி பார்க்கும்போது பைச்சியா அதான் நம்ம ஹீரோயின் வந்து மொய்வனை எழுப்ப போகிறாங்க, அவங்களால முடியுன்றதுனால தானே நீ இப்போ இதை கேட்குற அப்படின்னோடனே இவர் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நான் 70,000 வருஷமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோமே, நீங்கள் ஏன் எங்ககிட்ட சொல்ல அப்படின்னோடனே அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரத்த வெள்ளத்தில் வந்து விழுகும்போது அப்படியே கண்ணை வெளியே வந்து விழுகிற மாதிரி அழுதுட்டு இருந்துச்சு. யாரையுமே கிட்ட உள்ள அவங்க கோஸ்ட் வேர்ல்டே கொல்றதுக்கு எகிருச்சு. அந்த சமயத்தில் நான் நினச்சேன் இவங்க எல்லோரும் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் இந்த பிள்ளை அந்த மோய்வானை திருடிட்டு ஓடினதுக்கப்புறம் செம்ம கடுப்பாயிட்டேன். ஆனால் நான் இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புத்தி வந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா மோய்வானாக நான் இருந்தேன்னு வச்சுக்குவேன், மோய்வானாக இருக்கிறவன் தனக்கு ரொம்ப பிடிச்ச சிஎன் கூட தான் செத்தாலும் இருக்கணும்னு நினைப்பேனா, இல்லை கலரையில் வந்து இருக்கணும்னு நினைப்பேனா அப்படின்னு ஹீரோ சூதானமாயிட்டார். நான் மோய்வான் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. நம்ம தீஜன் வந்து அப்படியே ஷாக் ஆகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதே இங்கே வந்து லேம்பை அந்த லேம்பை கையில் எடுத்துடுறாரு. அப்போ வந்துட்டு அந்த குட்டி பையன் ஓடி வந்து அம்மா தான் வந்துட்டாங்களே, எதுக்கு திரும்பவும் இந்த லேம்ப் எடுக்கிறீங்க அப்படின்னோடனே இல்லைப்பா அது வேறு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்கப்பா, அவங்களுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா அப்படின்னா அம்மா எப்பப்பா வருவாங்க, அம்மா வந்து ஒரு குயின்ப்பா, அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்லுது. அவர் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஜியானும் நம்மளுடைய ஹீரோயினையும் கட்டுறாங்க. ஜியான் வந்து கேட்குறாரு, ஜியான் கிட்ட வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான ஸ்டெப்பு எடுக்கலையானா அவர் எல்லாமே கொடுக்குறேன்னு கூட சொல்லி பார்த்தாரு, ஆனால் யாராலையுமே அவரை எழுப்பவே முடியல அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த பக்கம் யாருமே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து வேலை செய்ய முடியும், 2 வேலையாட்களை மட்டும் வச்சுட்டு எல்லோரும் இந்த இடத்த விட்டு போயிருங்க, உங்களையே எங்களுக்கு தேவைன்னா நாங்களே வந்து பார்க்குறோம் அப்படின்றாங்க. உடனே இவங்களும் சரின்றாங்க. அப்போ இவங்க போகும்போது சீனியர் எங்கன்னு கேளுங்க அப்படின்னா ஜியான் கூப்பிட்டு 2வது பையன் எங்கன்னு இந்த மாதிரி குள்ளன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, அங்கே வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்காக அவன் போயிருக்கான், வந்துடுவான் இன்னும் 2 நாள் அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் இவங்க கதவை திறந்து உள்ளே போகலான்னு போகும்போது அவங்களுக்கு அப்படியே தடுமாறுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 70,000 வருஷம் இதுக்காக காத்துட்டு இருந்திருக்க, தைரியமாக போ, அவன் உனக்காக தான் காத்துட்ருக்கான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ளே போய் மாஸ்டரை பார்த்தோன்னே, மாஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, 70,000 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன், உங்களை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் லேட்டாக வந்திருந்தாலும் உங்களை நான் சீக்கிரமாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பேசிவிட்டு அவங்க மைண்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக கிங்கை பார்க்கணுன்ட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ தான் இருக்கார். அவரை பார்த்தோன்னே இவர் பேசுனது அந்த ஆளிக்குட்டியை வச்சுட்டு திட்டினாங்களே அது ஞாபகம் வந்தோன்னா அவங்க போகலான்னு போகிறாரு. ஹீரோ வேகமாக பிடிச்சிட்டு வந்து நல்ல ஒரு டீப்பான ஒரு கிஸ்ஸு கொடுக்குறாரு. அந்த கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே கழுத்துக்கிட்ட போகும்போது அவரோட அந்த ஸ்காரை பார்த்துட்டு இதை மோய்வனுக்காக தானே இந்த ஸ்கார் ஏற்பட்டுச்சு, அவனை காப்பாற்ற போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காகி நிற்கும் போது ஹீரோயின் நல்லா கன்னத்துலேயே ஒன்று வச்சிடுறாங்க பலார்னு. அப்போ அதை பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, நீ வந்து இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு, மொய்வனை எழுப்புறதுக்கு
எதுக்காக அப்படின்னா, இது எங்களுக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ அவனை சீக்கிரமாக எழுப்புறதுக்கு உங்களுக்கு இந்த லேம்ப் கூட தேவைப்படுதுன்னு கூட எனக்கு தெரியும், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நான் போய் அந்த பீஸ்டோட சண்டை போட்டு அந்த மூலிகை எடுத்துகிட்டு வர போகிறேன், என்னுடைய பவர்ஸை அவங்களுக்கு கொடுத்து அவரை காப்பாற்ற போகிறேன், அதனால் நான் பவர்ஸ் எல்லாம் இழந்துருவேன், அதனால் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஏன் இப்படி சொல்கிற, உன் இதயத்தில் எனக்கு இடமே இல்லையா அப்படின்னு ஹீரோ ரொம்ப வருத்தமாக கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் 2வது பிரின்ஸை தான் கல்யாணம் பண்ணி வச்சுறதா சொன்னாங்க, அவர் போயிட்டதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால் இதை நாங்களே இந்த தடவை செஞ்சிடுறோம், நீ எதுவும் வருத்தப்படாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ யாருக்குமே நீ என்ன எனக்காக செஞ்ச, நான் என்ன உனக்காக செஞ்சேன்றது இப்போ தேவையே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே இப்போ ஒரு சின்ன விஷயமா போயிடுச்சு, பரவாயில்ல இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நைட்டு நீ என்கிட்ட அந்த லேம்பை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.